ப்ளூட்டோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட மார்னிங் ரொட்டீனே மாறிடுச்சு. யூசுவலி நான் கொஞ்சம் நைட் பெர்சன். நான் வந்து லேட்டா தான் தூங்குவேன். இப்ப லேட்டா தூங்குனாலும் என்னால சீக்கிரம் தான் எழுந்துக்க முடியுது. அந்த மாரி பாடி கிளாக் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுச்சு. அவனுக்கு காலையில மில்க் வைக்கணுன்றதுனால. காலையில எழுந்து ஃபெனாயில் ஊத்தி பால்கனிலாம் தொடச்சுட்டு, ஈமா வரைக்கும் ப்ளூட்டோக்கும் பால் வச்சாச்சு. ஆக்சுவலி ஈமா வரையும் பால் குடிக்க மாட்டாங்க. ஆனா ப்ளூட்டோ வந்ததுலேருந்து அவங்களும் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையன் எவ்ளோ பசினாலும் எப்படிதான் ஆட்டம் போடுவானோ தெரியல. என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கான். சுத்தமா அத குடிக்கவே இல்ல. நான் எவ்ளோ சொல்லியும். சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு கொஞ்சம் சிக்கன் ஸ்டிக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதுல 2 பீஸ கையில எடுத்துட்டு, இத குடிச்சா தான் தருவேன்னு சொன்னதும் ஃபுல்லா காலி பண்ணிட்டான். இவனெல்லாம் இப்படிதான் வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. சரின்னு ஈமாரிக்கு கொஞ்சம் குடுத்துட்டு, ப்ளூட்டோக்கும் கொஞ்சம் குடுத்து விட்டேன். அந்த கேப்ல போய் துணி போட்டுட்டு வந்தேன் மிஷின்ல. இது வந்து இன்னொரு ஸ்டிக்கு. இது கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க. அவங்க ஆக்குபைடா இருக்கிறதுக்காக இது ஒண்ணு குடுத்தேன். குடுத்துட்டு வந்து பாத்திரம் வெளக்கிட்டு, பாதி கூட வெளக்கியிருக்க மாட்டேன். திரும்பி பாக்குறேன் 2 பேரும் சண்டை போட்டு நிக்கிறாங்க உர்ருன்னு சொல்லிட்டு. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு தம்பி உள்ள இருந்தாங்க. அதனால ஈமாவரிய தம்பிகிட்ட எடுத்துட்டு போய் விட்டுட்டு, அவனுக்கு ட்ரெய்னிங் ஷீட் போட்டு விட்டுட்டேன். இவங்களுக்கு ஃபுட்டுக்கு வந்து முட்டை, வெஜிடபிள் எங்களுக்கு முட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து எலக்ட்ரிக் இண்டக்ஷன்லயே வச்சுட்டேன். பிகாஸ் கேஸ் இப்ப தட்டுப்பாடு இல்ல. அதனால எல்லாம் முடிச்சு ரெடி ஆயிட்டு நான் என் தம்பி கூட கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் இளநீ வாங்கி குடுத்துட்டு, அப்படியே நான் வந்து ஃப்ரூட் மிக்ஸர் வாங்கி குடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயாச்சு. பூவும் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அவ்வளதான்.